ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் வாய்ஸ் ஆஃப் மென். இன்றைக்கி இருக்கிற இந்த காலகட்டத்தில் முறை தவறிய உறவு அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே போகுது. ஒரு பெண்ணுக்கு காதலனோ கணவனோ இருந்தும் இன்னொரு ஆண் கூட எப்படி அவங்களால பெட்டர் ஷேர் பண்ண முடியுது, இல்லை அப்படின்னா இன்னொரு ஆணை அவங்களுடைய லைஃப்குள்ளே எப்படி அலோவ் பண்ண முடியுது, என்ன ரீசனுக்காக அவங்க அலோவ் பண்ணுறாங்க, அப்படி அந்த கணவன்கிட்டையும் அந்த காதலன்கிட்டையும் என்ன மிஸ் ஆகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன் அப்படின்னா உங்ககிட்ட மிஸ் ஆகிற அந்த மென்லி குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரீம் கேஸில் உங்களுடைய மனைவி உங்களை ஏமாத்துறாங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யாரையும் ப்ளேம் பண்ணுறதுக்காக இல்லை, ஒன்லி அவேர்னஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோ மட்டும்தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, விமன் அன்ஸ்போக்கன் ரூல். ஒரு பொண்ணு கூட ஒரு பையன் பழகுறான் அப்படின்னா பழகின கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அந்த பையனை அனலைஸ் பண்ணி உங்களை கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இவன் நைஸ் கை, இவன் சிம்பு, எதுக்குமே ஆக மாட்டான், இவன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் ஜோனில் தான் இவனை வைக்க முடியும், இவன் பார்த்தீங்க அப்படின்னா இவனை நம்ம காதலிக்கலாம், இவனை நம்ம பாய் பெஸ்ட்டியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இந்த கேட்டகரைசேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய பிஹேவியர், நீங்கள் அந்த பொண்ணோட லைஃப்பில் எந்த மாதிரியான இம்பேக்டை உருவாக்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய அந்த பொசிஷன் இருக்கும். ஸோ இது எல்லா பொண்ணுங்களுமே பண்ணுற ஒரு காமனான விஷயம். ஸோ உங்களுடைய இம்பேக்ட் அந்த பொண்ணோட லைஃப்பில் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த பொண்ணோட லைஃபுக்குள்ளே நீங்கள் ஒரு பர்சனாக இருக்க முடியும். நம்பர் 2, நைஸ் கை ஆல்வேஸ் யூஸ்டு. ஒரு நைஸ் கை எப்பயுமே அவனுடைய லைஃப்பில் ஜெயிப்பானா அப்படின்னா எஸ், ஜெயிச்சிருவான். காரணம் நைஸ் கை. அவங்ககிட்ட நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்காது, டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். பட் நைஸ் கையை பொண்ணுங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னா பெண்கள்கிட்ட கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆயிடுவான். காரணம் என்ன அப்படின்னா அவனை அந்த பொண்ணு ஒரு மேஸ்குலின் மேனாகவே பார்க்க மாட்டாள், ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக பார்ப்பா, இல்லை அப்படின்னா அவளுக்கு ஒரு ப்ரொவைடராக பார்ப்பா, ஃபினான்ஷியலாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா சேஃப்டி வைஸில் அவன் அந்த பொண்ணுக்கு ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டை உருவாக்கி கொடுப்பான். ஆனால் அதுவே அந்த பையன் கூட சேர்ந்து அந்த பொண்ணோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை உருவாக்குறதுக்கு அந்த பொண்ணு விரும்புவாளா அப்படின்னா டவுட். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆணை அவங்களுடைய லைஃப்பில் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நைஸ் கையாக இருக்கிறது அப்படிங்கிறது சாபமாக வரமா அப்படின்னா கண்டிப்பாக சாபந்தான். உங்கள்கிட்ட ஒரு பொண்ணை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பிஹேவியரும் இருக்கணும். நம்பர் 4, அண்டர்ஸ்டாண்ட் விமன் சைக்காலஜி. பொண்ணுங்களுக்கு பணம் அப்படிங்கிறது முக்கியம்தான், ஆனால் அதை ஈஸியாக மறந்துடுவாங்க. ஒரு மென்னுக்கு தேவையான குவாலிட்டி அவங்ககிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு ஆணை ஈஸியாக அவங்களுடைய லைஃப்பில் அலோவ் பண்ணிடுவாங்க. ஒரு ஆண் எப்பயுமே மிஸ்ட்ரியாக இருக்கணும், ஸ்லோவாக பேசணும், கம்மியாக பேசணும். அதை தாண்டி நிறைய ஒரு மேஸ்குலின் மென்னுக்கு தேவையான ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கணும், ப்ராப்பரான ஹேர் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணும், ரொம்ப ஃபன்னாக பேசணும், அந்த பொண்ணை எப்பயுமே க்யூரியஸாக வச்சுக்கணும், அதுக்கு நீ மிஸ்ட்ரியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய குவாலிட்டி இருக்கணும். ஒரு பொண்ணுக்கு எவனால் மிக்ஸ்டான ஒரு ஃபீலை கொடுக்க முடியுமோ அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக இருப்பாள். அந்த பையனை ஈஸியாக அவளுடைய லைஃப்பில் ஓகே இவன் இல்லை அப்படின்னா நம்மளுடைய லைஃப் இல்லை அப்படிங்கிற ஒரு கேட்டகரி, அதாவது மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆல்வேஸ் கிவ் மிக்ஸ்டு ஃபீல். அதை விட்டுட்டு என் பொண்டாட்டியை இல்லை என்னுடைய லவ்வை நான் இப்படி தான் பாதுகாத்துக்குவேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை விட்டுட்டு தான் போகும். நம்பர் 5, ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப். ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புக்கு பேஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்கல் அட்ராக்ஷன். உங்களுடைய பாடி எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்கோ அந்தளவுக்கு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது அதிகமாகும். அதை விட்டுட்டு தொப்பை அதிகமாக இருந்து இல்லை நிறைய பேடான ஹேபிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப், அதாவது அந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்போட ஃப்ரீக்வன்சி கம்மியாக ஆரம்பிக்கும். இது பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம். ஸோ ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, ஒரு ஆணுக்காக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை கொடுக்க தவறுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஆணோ இல்லை ஒரு பெண்ணோ உங்களுடைய ஃபியான்ஸேவோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இல்லை லைஃப்குள்ளே வர்றதுக்கான நிறைய பாசிபிள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாவது உங்களுடைய பாடியை ஃபிட்டாக வைக்க ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 6, எமோஷ்னல் ஃபீல். பொண்ணுங்களை பொறுத்தளவுக்கு எமோஷ்னல் ஃபீல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பையன் அந்த பொண்ணுக்கு எந்த மாதிரியான ஃபீலை கொடுக்குறான் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பொண்ணு ஒன்றை கேட்டகரைஸே பண்ணுவாங்க. நீங்கள் அந்த பொண்ணுக்கு ஒரு மிக்ஸ்டான ஃபீலை கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு நீங்கள் ஹை வேல்யூவாக தெரிவிங்க. நீங்கள் எப்பயுமே ரொம்ப அன்பாக மட்டுமே கொட்டுறீங்க அப்படின்னா அந்த பொண்ணு ஒன்று சிம்பிள் கேட்டகரியிலையோ இல்லை நைஸ் கேட்டகரியிலையோ தான் பண்ணுவாங்க.
ஒரு பொண்ணுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணுற, ஆனால் எமோஷ்னலாக அந்த பொண்ணை வந்து நீ இம்பேக்ட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட் ஜோனில் தான் போய் உட்கார வைப்பாங்க. ஸோ எந்த பையனால் மிக்ஸ்டான ஒரு ஃபீல் அந்த பொண்ணை ஹர்ட் பண்ணுவான், ஹாப்பியாக வச்சுக்குவான், அந்த பொண்ணுக்கு திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணுவான், திடீர்னு க்யூரியஸாக மாற்றுவான். ஸோ அவனை மட்டும்தான் அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா காதலனாவோ இல்லை லைஃப் பார்ட்னராகவோ மாற்றுவாங்க. ஸோ ஆல்வேஸ் அந்த பொண்ணோட எமோஷனல் ஃபீல் ரொம்ப முக்கியம். நம்பர் 7, ஹைலி மேஸ்குலின். ஒரு பெண் வந்து ஒரு பையன் ஹைலி மேஸ்குலனாக இருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக இவனை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அந்த பொண்ணுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ முதல்ல ஹை வேல்யூவாக மாறணும். 2வது நிறைய பொண்ணுங்க கூட நீங்கள் பேசணும். அதாவது ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புக்காக தான் பேசணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் ஒரு பொண்ணை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கணும் அப்படின்னா நிறைய பொண்ணுங்க கூட நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நடக்கும். அதை விட்டுட்டு அந்த பழைய பஞ்சாங்கத்தை வச்சு நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேற ஒருத்தன் வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து கேம் ஆடிட்டு போயிட்டுருவான். திரும்ப திரும்ப சொல்கிறேன், தப்பான எண்ணத்தில் தான் எல்லாரு கூடயும் பேசணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அந்த பொண்ணுங்க வந்து எப்படி இருக்காங்க, என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா பொண்ணுங்க கூட பேசினா மட்டும்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும். 2வது வந்துக்கிட்டே நான் இப்படி தான் இருப்பேன், நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு ரூல்ஸ் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு வந்து உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொரு பையனை லவ் பண்ணிடுவாங்க. ஸோ எப்பயுமே ரூல்ஸ் போடாதீங்க. அந்த பொண்ணுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சேம் டைம் யூ நீட் டு பி டாமினன்ட். அது ரொம்ப முக்கியம். ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பையன் கூட தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கூட உங்கள்கிட்ட ஸ்கில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீ ரொம்ப வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அந்த டைமில் கோபம்லாம் படவே கூடாது. அந்த பொண்ணு வந்து சீட் பண்ணிட்டா, ஸோ யூ நீட் டு பி செப்பரேட் ஃப்ரம் ஹர். அந்த பொண்ணுகிட்டேருந்து நீ தூரம் வர்றது தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் உன்னுடைய லைஃப்பை வந்து நீ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஆனால் நிறைய பசங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு சீட் பண்ணுறா அப்படிங்கிறது கூட தெரியாமல் அந்த பொண்ணுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் ஃபெசிலிட்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு பொண்ணுன்னா என்ன, அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன சீட் பண்ணுவாங்க, எதனால் சீட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பை த எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். என்ன சொல்கிறது, சைலண்ட்டுக்கும் என்ன சொல்கிறது, பயத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த உலகத்தில் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை தேடி ஓடும் பொழுதே உங்களுடைய லைஃப் ஹாப்பியாக இருக்கும். உன்னை சுற்றி ஒரு பொண்ணு இருக்கும். ஆனால் நீ ப்ராப்ளத்தில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற அப்படின்னா உன்னை எல்லாருமே ப்ராப்ளமாக தான் பார்ப்பாங்க. ஸோ யாருமே உங்ககிட்ட வரமாட்டாங்க. வீடியோ கண்டிப்பாக அவேர்னஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம வாய்ஸ் ஆஃப் மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நண்பர்களே. நன்றி.